ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு இருக்காட்டு பெயிண்டரை பற்றி தெரிஞ்ச ஐம் ரெடி சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். இவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் சீக்ஸ்லாம் அழியாத அளவுக்கு எப்படி ஸ்லாப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி மிரர்லேயே நம்ம டேக் கொடுத்த ஸ்லாப்பை பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறாரு. இவனுக்கு என்ன துணிச்சல், என்னையே அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பா அண்டு அடித்த மூமெண்ட்டையே திங்க் பண்ணோம். இது வரைக்கும் நம்ம ஜொங்குக்கூட பேரண்ட்ஸ் கூட அடித்தது கிடையாது. பட் டே தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் ஸ்லாப் பண்ணது. அந்த மூமெண்ட்டை பற்றி திங்க் பண்ணிவிட்டு அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. நம்ம டே ஸ்லாப் பண்ணியிருப்பார்ல அந்த பிளேஸை அப்படியே அவரோட ஹேண்ட்ஸை வச்சு சாஃப்டாக ரப் பண்ணுறாரு. உனக்கு டெல்லி ஜாஸ்தி தான்டா, அத்தனை பர்சன்ஸாக கன் ஷூட் பண்ணி கீல் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பார்க்குற, பயப்படுற, அலற, அழுற, எல்லாமே பண்ணுற. ஆனால் உனக்குள்ளே ஒரு குட்டி தைரியம் இருக்கு. அப்படியே பண்ணி என்கிட்ட பாயிண்ட்டாக பேசுகிற, தப்புனா தப்புங்கிற மாதிரி டைரெக்டாக பேசுகிற. என்னையே ஸ்லாப் பண்ணிட்டல நீ. நீ டிஃப்ரெண்ட்டு தான். ஹயாங் சொன்ன மாதிரி நீ என்னோட லைஃப்பில் ஜாயின் ஆக போறியா என்ன? நான் உன் மேலே ஃபாலின் ஆக போகிறேன்னா என்ன? என்கிட்ட நீ க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல அப்படி தான் திங்க் ஆகுது. எதுக்காக எல்லாரையுமே ஷூட் பண்ணுற இந்த கன்? உன்னை பார்த்த உடனே ஃப்ளோரை பார்த்துக்கு நீ இது எதுக்காக நீ அவனை ஷூட் பண்ண மாட்டேங்கிற? நீ நினச்சா அதே பிளேஸில் ஷூட் பண்ணியிருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி கன்னை ஆன்சர் வச்சு கன்னை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. நீ கண்டிப்பாக ஷூட் பண்ணியிருப்ப, பட் நீ ஷூட் பண்ணலை. அப்போ உங்கள் கன்னு மேலே தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்கு காமெடியை அந்த கன்னை அவரோட செஸ்ஸில் கரெக்டாக வச்சபடி இங்கே தான் ஃபால்ட். உனக்கு என்னாச்சு? ஸ்டோன் மாதிரி ஸ்ட்ராங்காக இறுக்கி இருந்த அவன் என்ன உன்னோட ஸ்டோனை உடச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஹார்ட்டுக்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா ஹார்ட் முழுக்கட்டையோட திங்கிங் மட்டும்தான் இருக்குது. டே கூட கிளப்பில் நடந்துக்கிட்ட மூமெண்ட், இப்போ ஸ்லாப் பண்ண மூமெண்ட், டேயை எதுவுமே நம்ம ஜங்கு பண்ணாமல் ஜஸ்ட்டு கோவத்தில் ஒரு மாதிரி லைட்டாக பனிஷ் பண்ணிவிட்டு அப்படியே பிரேக் பண்ண மூமெண்ட். ஏன் நம்ம டேக்கிட்ட மட்டும் அந்த மாதிரி நடந்துக்கிறோம்? அவனை கில் பண்ண மாதிரி இவனையும் கில் பண்ணியிருக்கலாமேங்கிற மாதிரி அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பெட்டில் உட்காருதாரு. இது டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். எனிமிஸை கூட விட்டு வைக்காமல் கில் பண்ணுற இந்த ஜேகே ஒரு இன்னசென்ட் பாயை பார்த்து திங்க் பண்ணுறானா? பார்ப்போம் இது இனி எத்தனை டேஸ்ன்ட்டு. ஜங்கோக்கு இது ஒரு வேளை ஒரு குட்டி அட்ராக்ஷனாக கூட இருக்கலாம். 1 வீக் மாஃபியா ஒர்க்கு பாரு, அந்த டேலாம் மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி வேற நம்ம ஜோங்குக்குள்ளே பேசிக்கிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு இங்கே கட் ஆகி அதேமாரி 1 வீக் கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. 1 வீக் ஃபாஸ்ட் ஆனால் சுகாவுமே பாரிஸ்க்கு போய்ட்டு 1 வீக் கழிச்சு ஹவுஸ்க்கு வராரு. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வராரு. இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோம். அதே பிளேஸில் நம்ம ஜின்னு வைனும் இருக்காங்க. டேய், நீங்கள் 2 பேரும் இங்கே ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னையும் வைனையும் நோட் பண்ணால் நாங்கள் ஃபேமிலி ட்ரிப்புக்கு வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேமிலி ட்ரிப்பா அப்படிங்கிற மாதிரி மிம்மம்மா நோட் பண்ணால் ஆமாண்டா, 2 டேஸ் கழிச்சு ஜின்னும் வையனும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக ட்ரிப் போகலான்ட்டு நான் தான் டிசைட் பண்ணேன். அவங்க டேட்டு போனதில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். நானும் ஃபேமிலியாக நம்ம எல்லோரும் ஒன்றா போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். மேம்மா இப்படிலாம் பேசுகிறியம்மா, அவங்கெல்லாம் பேராக இருக்காங்கம்மா, என்னை மட்டும் சிங்கிளான பிளேஸுக்கு வர சொல்கிறியம்மா? டேய், உன்னை யார்டா முதல்ல சிங்கிளாக வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஜான் டாடு சொல்லவும், ஜிமினாவட்ட நீ ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ண அவனே கூட்டு வா ஃபேமிலி அப்பெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கலாய்க்கவும், வந்த உடனே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பர்ரு இன்னைக்கு போடுறேன் அந்த ஜிமினாவுக்கு இந்த சுகா யாருங்கிறத நான் காட்டுறேன். முன்ன போய் பேசுவேன், அவன் மட்டும் ரிஜெக்ட் பண்ணட்டு அப்புறம் இருக்குடா இந்த மாஃபியா சுகா யாருங்கிறத நான் காட்டுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கடுப்பில் அப்படியே பைக் எடுத்துகிட்டு எப்போதும் காரில் போகிறவர் இப்போ பைக்கில் போகிறாரு. செம்ம வேகமாக பைக்கில் போகிற மூமெண்ட்டை ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிற நம்ம ஜொங்குக்கு பார்க்குறாரு. ஹயாங் பாரிஸ்க்கு போயிட்டு வந்ததோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு நம்ம ஜங்குக்கு டேயோட திங்கிங் வருது. இந்தமாரி திங்கிங் வந்தால் 1 வீக் ஆயிடுச்சு. மறக்கணும்னு நினைக்கிறேன். பட் அவன் திங்கிங் தான் நமக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு போகலாம்னா இதை மார்க் நோட் பண்ணிவிட்டு மறக்கணும்னு நினைக்கிறது திங்க் பண்ணுறது தான் பாஸ். நீங்கள் அவரை மறக்கணுன்ட்டு சொல்கிறது நீங்கள் அவங்கள நினச்சிட்ருக்கீங்கிறதுக்கு தான் அர்த்தம். நீங்கள் நினச்சிக்கிட்டு தான் மறக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ என்ன சொல்கிற, நீங்கள் லவ் ஃபாலின் தான் இருக்கீங்க, அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் அவரை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டாய் லவ்லாம் நமக்கு செட் ஆகாது, அதுவும் என் கேரக்டருக்கு எனக்கு ஒரு ஒய்ஃபா, என் கேரக்டரை பார்த்தாலே என்ன அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் செட் ஆகாது. ஏன் பாஸ் நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறீங்க? இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் புழம்பி நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் முழுக்க இந்த 1 வீக்காக மறக்கணும் டே ஒன்று நான் மறக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும், அப்புறம் சின்ன அந்த ஸ்ட்ராபெரி ஸ்மெல், அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல், இதெல்லாம் பார்க்க சொல்ல நீங்கள் ரொம்ப இரிட்டேட்டிங் ஆனீங்க. அது நீங்கள் இரிட்டேட்டிங் ஆகிற மூமெண்ட் கிடையாது. டேய் உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்ட்டு நீங்கள் உங்கள் ஹார்ட்டுக்கு பிரேக் பண்ணீங்க. அதுக்கு ஒரு அணை போட்டிங்க, தடை போட்டிங்க. அதுதான் உங்கள் பிரெயினை இப்போ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. உங்களால் டேயை மறக்க முடியாது. மறக்கணும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு டேயை ஒவ்வொரு டைமும் நீங்கள் நினச்சிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கம்பி அங்கேருந்து எழுந்து போகிறாரு. இந்த மாதிரி எழுந்து போனோம். இப்போ நம்ம சுகா தான் நேராக மாலுக்கு தான் வர்றாரு. ஏன்னா நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே காலேஜ் ஒர்க் முடிச்சு அந்த மாலுக்கு தான் நடந்து போயிட்டுருக்காங்க. பைக்கில் வர வந்துருக்காருல, டக்குன்னு போய் முன்னே நின்று ஜிமினா ஓடிடுவானுங்கிற பயத்தில் ஜிமினா பீப்புள்ஸாக போகட்டும், அப்போ போய் நம்ம ஜிமினாட்ட பேசலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக மாலுக்கு தான் வந்துருப்பாங்க. இப்போ காலேஜில் ஏதோ திங்ஸஸ் தேவைப்பளுக்கு காலேஜ் ஒர்க் பண்ணிட்டுருக்கு, அதுக்கு மாலில் திங்ஸஸ் வாங்கிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி திங்ஸஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு சரிட்டா அங்கே வா நம்ம 2 பேர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி போனால் ஜிமின் அப்படிங்கிற மாரி பின்னாடி இருந்து நம்ம சுகா கூப்பிட்டோம். நம்ம ஜிமினாவுக்கு அப்பவும் இதேமாரி ஒரு பர்சன்ட் கூப்பிட்டதை வச்சு தான் சிங்கிளாக விட்டுட்டு போயிட்டோங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜிமினை திரும்பி கூட பார்க்காம வா போடலாம் அப்படிங்கிற மாரி போனால், ஹே ஜிமீன் அப்படிங்கிற மாரி வர கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டேன், டேய் உன்னை யாரோ கூப்பிட்றாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அது நம்மளோட இமேஜினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இமேஜினேஷன் உனக்கு மட்டும் கேட்டால் பரவாயில்ல, எனக்கும் மனா கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால் நம்ம சுகா பொறுமையை இழந்து வேகமாக ஜிமினாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு ஜிமின் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன காதாடா கேட்கல, எவ்வளோ சவுண்டாக கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக பிடிச்சி இழுப்பாரா. இந்த மாதிரி இழுக்கதை பார்த்துட்டு ஜிமினாவும் நம்மகிட்ட ரொம்ப ஷாக் ஆனா, பொண்ணா பதுன்னு விட்டா, என்னடா என்ன நான் யாருன்னு தெரியுமாடா, இந்த வேல்டோட மாஃபியா என்னை பார்த்தாலே அவ்வளோ பேர் அப்படியே அரண்டு ஓடுவாங்க. உன் பின்னாடியே வந்துட்டு இருந்தா என்ன இரிட்டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ. இப்போ பாரு ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ற சுகாவை எல்லாருமே கலாய்க்கிட்டுக்கு நீ தாண்டா காரணம். லவ்வாக ப்ரப்போஸ் பண்ணா ரிஜெக்டா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி கத்திட்டு இருந்தோம். சுகாவை பார்த்த ஹாப்பியில் என் ஜிமினா டக்குன்னு நம்ம சுகாவை ஹக் பண்ணிவிட்டு, 1 வீக்காக நீ எங்கே போன, 1 வீக்காக நான் உன்னை பார்க்கவே இல்லை தெரியுமா, நீ என்னை மூவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்ட் சூஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜிமினா இப்படி க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதா ரொம்ப மாசாக பேசிக்கிட்டு இருப்பார்ல, அவர் ரொம்ப ஷாக் ஆகி என்ன ஹக் பண்ணது நம்ம பேபியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா அப்படியே குனிஞ்சு ஜிமினா பார்த்தா, ஏன் 1 வீக்காக என்னை பார்க்க வரல, உங்ககிட்ட தானே கேட்குறேன், என்னை விட்டுட்டு இன்னொரு பர்சன்ட் உனக்கு பிடிச்சிடுச்சா, அவங்கள நீ சூஸ் பண்ணிட்டியா, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டியா, அவங்கள எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு இந்த பிளேஸ்க்கு கூட்ட வந்துருக்கியா, என்னை மறந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி இப்படி அழுறத பார்த்துட்டு, ஐயோ பேபி என்ன மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை நான் மறக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டிகிரிலாம் வெயிட் பண்ணிவிட்டு ஜிமினாவை இன்னும் டைட்டாக ஹேக் பண்ணபடி, என்னடா ஆச்சு உனக்கு, நானே பாரிஸ்க்கு மாஃபியா ஒர்க் பண்ணிவிட்டு இப்போண்டா வந்தேன், பாரு உனக்காக கிஃப்ட் வேறு கொண்டு வந்துருக்கேங்கிற மாதிரி அந்த ரிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த ரிங்கை எடுத்து நம்ம ஜிமினோட ஹேண்ட்ஸில் போட்டுட்டு ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணபடி, அப்போ என்னை நீ லவ் தான் பண்ணிட்டு இருக்க, 1 வீக் நான் உன்னை பார்க்க வரலன்னே
பாத்தியா, உன்னை விட்டுட்டு இன்னொரு பெர்சன்ட்டை நான் மேரேஜ் பண்ணிட்டேன், சூஸ் பண்ணிட்டேன், மூவ் ஆன் பண்ணிட்டேங்கிற அளவுக்கு திங்க் பண்ணுற. எத்தனை டேஸ் உன் பின்னாடியே வரேன். ஒரு டைமாவது சுகா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆ, நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். இப்போ கூட செம கோவம் வந்துச்சு தெரியுமா? நீ நான் கூப்பிட கூப்பிட கேட்காம போகிறத பார்க்க சொல்ல அப்படியே உன்னை இழுத்து அடிக்கணும் போல் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா நம்ம ஜிமினா டக்குன்னு சுகாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ரன் பண்ணி மறுபடியும் ஓடுறாரு. இப்படி ஓடுனா ஜிமினா பேசிட்டு இருக்க சொல்லி கிஸ் பண்ணியிருப்பார்ல, அதில் மெல்ட் ஆகி நம்ம சுகா நிற்கிறாரு. இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு நம்ம ஜிமினா பார்த்துட்டு நம்ம டெய்லி ஜிமினா கூடயே ஓடுறாரு. இப்போ ஏன்டா ஓடுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லைடா லவ் சொல்லிட்டோம்ல ஷையாக இருக்குது அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கீழே பைக் பார்க் பண்ணியிருக்க ப்ளேஸ்க்கு போனால் பாட்டியா, லவ் பண்ணதுக்கு முன்னாடி தான் ஓடுனான்னு நினச்சேன், ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் கலட்டி விட்டுட்டு ஓடுறான் டே ஜிமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவும் ரன் பண்ணபடி கரெக்டாக ஜிமினா பைக்கு கிட்ட வந்து நின்னா நம்ம ஜிமினா பைக்கை வேகமாக எடுத்துகிட்டு போயிடலான்ங்கிற மாதிரி போனால் நம்ம சுகா பைக்கு முன்னி வந்து மறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஜிமினா பிரேக் போடவும், என்ன ஐ லவ் யூ சொன்னேன் கிஸ் கொடுத்து அவன் பாட்டுக்கு ஓடுற, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ மனசில் அப்படிங்கிற மாதிரி திட்டவும், சுகா இந்த மாதிரிலாம் பேசினேன்னா சரி சரி என்ன ஜிமின் இந்த மாதிரிலாம் பேசுகிற நீ, நான் எவ்வளோ ஃபீல் ஆவேண்டேன், அப்புறம் டே ஜிமின் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி நீங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஜிமின் எல்லா திங்ஸையுமே நான் ஹவுஸ்க்கு கொண்டு போய்ட்டு ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்க்கு போயிருந்தேன், நான் ஓனர்கிட்ட இன்றைக்கி நீ வரமாட்டேனுங்கிறதையும் சொல்லிட்டேங்கிற மாதிரி அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து இறங்குறாரு. இந்த மாதிரி இறங்குனா டேயா இல்லைடா நீயே இன்றைக்கி லவ்வர் சொல்லியிருக்க, எவ்வளோ இயர்ஸ் அவர் உங்கள் பின்னாடி எப்படி சுற்றிருக்காரு, 2 இயர்ஸ்க்கு மேலேயே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் டயத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துரு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த திங்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்ம சுகர் ரொம்ப ஹாப்பியாகி ஜிமினா வா நம்ம என்னோடய பைக்கில் போகலாம், இல்லை என் பைக்கில் போடலாம், அந்த பைக்கை குட்ராம போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட பைக்கை நம்ம சுகா டே வாங்கி கொடுக்குறாரு. நான் ஜிமினாவை நானே கொண்டு அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுறதுங்கிற மாதிரி ஜிமினோட பைக்லேயே நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன். இப்போ நம்ம சுகா ஜிமினா கூட சேர்ந்து நேராக அவரோட ஹவுஸுக்கு தான் வர்றாரு. நம்ம ஜிமினாவை இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஜிமினா கூட்டிகிட்டு கரெக்டாக மாஃபியா ஃபேமிலி ஹவுஸுக்குள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்து ஜிமினா ஷாக் ஆகி டேட்டிங் எங்கேயாவது கூட்டு போவன்னு பார்த்து என்னடா ஹவுஸ்க்கு கூட்டுருக்க சுகா இறக்கி விடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜிமினா கட்டுனா வய முடி என்னெல்லாம் கலாச்சிங்கடா இப்போ பாருங்கடா இந்த சுகாவோட கெத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைக்லேருந்து மாதம் இறங்குனா ஹவுஸு விட்டு நம்ம ஜேகப் வெளியே வரவர் ஜிமினா வந்து நிற்கிறத பற்றி ஷாக் ஆகி ஐயோ இங்கே ஏதோ ஒரு பெரிய மூமெண்ட் நடக்க போதுக்கு மிம்மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் கத்தினபடி உள்ள ஓடுவாரா. இந்த மாதிரி ஓடுறத பார்த்துட்டு நம்ம ஜிமினா பயந்து போய் நான் வரல ஹவுஸுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே போகிறதுக்கு ஓடுவாரா. நம்ம ஜிமினோட கன்சு நம்ம சுகர் கிரிப்பாக பிடிச்சிட்டு எங்கே ஓடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை அப்படியே ப்ராடர் சொல்லி நம்ம சுகர் தூக்குறாரு. சுகர் என்ன பண்ணுற விட்றா, எவ்வளோ பாடி கார்ட்ஸ் என்ன பார்த்துட்டு இருக்காங்க பாரு, மேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இது உன்னோட ஹவுஸ்டா, கீழே விட்றாங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கத்திக்கிட்டே இருந்தா என்ன கலாய்ச்சிங்கடா அவ்வளோ வெறும் பார்த்தீங்கள பெரிஸுக்கு போனதோட பேபியை தூக்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஹாலுக்குள்ளே கெத்தாக வந்தால் ஹாலில் தான் நம்ம ஜின்னு ஒயனு ஜான் டாடு மிம்மாமு நம்ம ஜேக்கப் இருப்பாங்களா. இந்த மாதிரி ஜேக்கப் கத்திக்கிட்டே வருவார்ல மிம்மாம்ட்டு அந்த சவுண்டை கிட்ட ரூமுக்குள்ளே இருந்த நம்ம மார்க்கும் ஜங்குக்குமே ரூமுக்கு வெளியே வந்து என்னங்கிற மாதிரி பார்த்தோம். ஜிமினாவை சுகர் தூக்கிட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக்கானா மிம்மாம் அப்படியே ஸ்மைல் பண்ணபடியே நம்ம சுகாவை நோட் பண்ணால் மிம்மாம் கிட்ட கரெக்டாக கொண்டு வந்து ஜிமினாவை இறக்கி விட்டா. ஜிமினா மிம்மாவை பார்த்த பயத்தில் சுகாவுக்கு பின்னாடி போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி என்னடா சொன்னதை செஞ்சுட்ட பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் கேட்கவும் நான் தான் சொன்னமில்ல பாரிஸ்க்கு போனதோட என் பேபிக்கு பார்த்தீங்களா ரிங்கு கூட வாங்கியாச்சு, ப்ரப்போஸ் பண்ணியாச்சு, பேபியை அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
நம்ம ஜிமினாவை முன்னாடி நிற்க வச்சா திரும்ப திரும்ப வந்து பின்னாடி நிற்கிறாரு. பேபி இது நம்ம ஃபேமிலி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஓடி புஷ் பண்ணி மிம்மா பக்கம் தள்ளினா மிம்மாம் அப்படியே ஜிமினாவை கிரிப்பை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா ஜிமினா பயங்கர பயத்தில் அவ்வளோ வெறியும் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்து ஒரு பயத்தில் நம்ம ஜிமினா மயங்கி விழுந்துருவார். ஒரு 2 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜிமினா தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா சுகாவோட பெட்டில் தான் படுத்திருக்காரு. ரூம்குள்ளே யாருமே இல்லை, சுகா கூட கிடையாது. சுகாவோட பெட்டில் மட்டும் தான் நம்ம சுகா ஸ்லீப் பண்ண வச்சுட்டு போயிருந்திருப்பாரு. இப்போ ஜிமினா அப்படியே ஐஸை ரப் பண்ணபடி எழுந்தா ஆப்போசிட் வாலில் நம்ம ஜிமினோட பிக்கு தான் இருக்குது. ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம ஜிமினாவை என்னைக்கு பார்த்தாரோ அதை பார்த்து பார்த்து ஒரு பிக்காக ரெடி பண்ணி வார்டில் மாட்டியிருக்காரு. அதை அப்படியே ஜிமினா வந்து க்ளோஸாக டச் பண்ணி பார்த்தா எழுதிட்டியா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினா பயந்து போய் டக்குன்னு திரும்புகிறாரு. ஏன் ஏன் எதுக்கு இந்த பயம் உனக்கு வருது? நான் இவ்வளோ அழகாக கேஷுவலாக உன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், உன்னை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. அப்போ பயந்துக்கிட்டே என் கூட லைஃப்பை லீட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது அப்படி இல்லை சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போயிட்டேன்னு நினச்சி திங்க் பண்ணி வேகமாக வந்து ஹக் பண்ணி எப்படிலாமா பேசினேன். அந்த ஜிமினா எங்கே போனா எங்கள் வாணி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் ஜிமினா கொஞ்சம் பயத்துலேயே சுகா கிட்ட வந்தா. சுகா அப்படியே ஜிமினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் அழுத்துட்டு என்னோடய மாம் சொன்னாங்க நீ எங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கியா, அதனால என் மாம் என்கிட்ட என்ன கேட்டாங்க, நாங்கள் ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக ட்ரிப்பு போகிறோம், நீ எங்கள் கூட சேர்ந்து ஃபேமிலியாக ட்ரிப்புக்கு வர. என்ன அவ்வளோ பேர் கூடயுமா? அதெல்லாம் என் பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் பர்மிஷன் கேட்கல பேபி, ஆர்ட்ரு. ஓகே 2 டேஸ் கழிச்சு உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே நான் வருவேன், உன்னை வந்து பிக் பண்ணுவேன், பிக் பண்ணி உன்னை இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு வருவேன், எங்கள் ஃபேமிலி கூட நீயும் அந்த ட்ரிப்புக்கு வருவ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகா பேசினோம். நிஜமாலுமா ட்ரிப்புக்கு வரணுமா? அப்போ தானே நீ எங்களை பார்த்து பயப்படுறது நிப்பாடிட்டு உன் பேரண்ட்ஸ்கிட்ட உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி எங்கள் எல்லார்ட்டையும் பேசுவ. அதான் என் மாம் சொன்னாங்க கண்டிப்பாக நீயும் வரணும், வேணும்னா டேயும் கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயை கூப்பிட்டா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்டான். டே உன் கூட இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னா டே உன் கூட கூட்டிகிட்டு வா, ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. இப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சரி வா நான் உன்னை அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுறேன், டைம் ஆகிடுச்சு பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை கரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் நம்ம டைமே கரெக்டாக அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுவார். இந்த மாதிரி 2 பேருமே ஒரே நேரத்தில் வந்து டோர்கிட்ட நிற்கிறாங்க. அந்த மாதிரி என்ன டே இங்கே தான் நிற்கிறான், சரி சுகா நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை வந்து டைட்டாக ஹேக் பண்ணுறாரு. இவ்வளோ நேரமாடா அவங்க ஹவுஸில் இருந்த, உனக்கு பயமாகவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதை ஏன் கேட்கட்டே இங்கேருந்து என்னை பார்க்குக்கு கூப்பிட்டு போனா, மாலுக்கு கூப்பிட்டு போனா, அப்படியே நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வருவான்னு நினச்சி நான் பைக்கில் நம்பி ஏறினேன்னா ஆனால் அந்த சுகர் நேராக அவனோட ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டான்டா. அப்புறம் அப்புறம் என்ன அவங்க அவளை வெறியும் பார்த்து என்ன நிறைய பேசுனியா? எங்கே பேச, அப்படியே ஃப்ளாட் ஆகி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்டு நம்ம டேக்கு ஒரே சிரிப்பு. என்ன மயங்கி விழுந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ பார்த்துருந்தா உனக்கு தெரியும்டா, மொத்த மாஃபியா மேன்ஸுமே ஏன் முன்னாடி தான் நின்னாங்க, அவங்களெல்லாம் தனியாக பார்த்தாலே அப்படியே அரண்டு ஓடிடுவாங்க. ஒரே பிளேஸில் அவ்வளோ வெறியும் பார்த்தா என்னடா எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி கெத்தாவே பேசிக்கிட்டு இருக்க, ஜஸ்ட்டு மாஃபியா தானே? என்ன ஜஸ்ட்டு மாஃபியாவா? அதாவது பரவாயில்லடா, மாஃபியா பிரதர்ஸை தான் பார்த்தேன்னு நினச்சான், மாஃபியா ஏஞ்சலையும் மாஃபியா க்யூட் ஹேண்ட்ஸம் பாயும் பார்த்தேன், என்னடா வளர்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இப்போ அப்படியே நம்ம ஜின்னு ஒயின்னு எல்லாரோட பிக்கையுமே நோட் பண்ணி காட்டுறாரு. எல்லாரோட பிக்கு இதில் இருக்கு பாரு, இதுதான் ஜான் டேட், மாஃபியா ஃபேமிலியோட, அதாவது மாஃபியா பிரதர்ஸோட டேட். இவரோட ஃபேமிலி தான் ஒவ்வொரு ஜெனரேஷனாக மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. டேடோட ஒர்க்கை சன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மாம், சுகாவோட மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து நம்ம ஆரமோட சுகாவோட பிக் தான் ஃபஸ்ட்டில் வருது. சுகா இங்கே இருக்க எல்லாரை விட பிக் பர்சன், எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சன், அதாவது ஃபஸ்ட்டு பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆரமோட பிக்கை கட்டுறாரு. இவர் 2வது சன், இவர் வந்து ஆரம். இவரெல்லாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஒரு பிளேஸ்குள்ளே என்ட்ராகி எனிம்ஸ் கிட்ட ஃபைட் பண்ண சொல்ல நீ பார்க்கணும்.
எதுக்கு நிற்கிற பர்சன்ட் அடையாளம் தெரியாதபடி மொத்தமாக மாற்றிடுவார். அந்த அளவுக்கு செம ரூடான கேரக்டர். லுக்லேயே பார்த்தா தெரில, ஐஸை நோட் பண்ணிப்பார். அப்படிங்கிற மாதிரி ஆரம்போட பிக்கை காட்டினோம். ஆரம்போட பிக்கை பார்த்து கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு, அப்படியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாண்டா இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். அது மட்டும் இல்லை, இவரை ஒரு லீடர் மாதிரியே சொல்லலாம். பிளான் போட்டு ஒரு டீம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு பர்சன்ட். ஒரு பிளான் போட்டால் அது கரெக்டாக நடக்குமாங்கிறத டிசைட் பண்ணி சொல்கிறது ஆரமாக தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து ஜேகப்போட பிக்கை காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுனா ஜேகப், இவரை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா பார்க்குறமே க்யூட்டாக இருப்பார், பேசுகிறது நல்லா பேசுவார், பட் அவர் யூஸ் பண்ணுற திங்ஸஸ் எல்லாமே ரொம்ப ரேர். என்னடா சொல்கிற? ஆமாம், எல்லாருமே டூல்ஸு வெப்பன்ஸு தான் வைப்பாங்க. பட் இவர் அனிமல்ஸு பூச்சிங்கனுங்கிற மாதிரி வித்தியாசமாக என்னத்தெல்லாமோ கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அவங்களோட பெட்டான். அவர் அதை தான் யூஸ் பண்ணி எனிமீஸை அட்டாக் பண்ணுவார். ஒரு பிளேஸில் ஒரு பர்சன்ட் இந்த மாதிரி டெத் ஆனாங்கன்னா அது கண்டிப்பாக ஜேகப் தான் அந்த பிளேஸில் வந்துருக்கானுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் யாருமே ஜேகப் கிட்ட ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. ஜேகப் ஸ்மைல் பண்ணபடியே ப்ராப்ளத்தை பெருசாக்கிடுவார். அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜேகப்புக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. நிறைய பூச்சிங்களாம் தான் அவரோட பெட்டு, அவரோட வெப்பன்ஸும் அதுதானுங்கிற மாதிரி ஜேகப்போட இன்ட்ரோ கொடுத்துட்டு அடுத்து ஜின் அவங்க ஃபேமிலியா? ஆரமோட ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவர் தான் ஹேண்ட்ஸம், வைல்டு ஹேண்ட்ஸம் தெரியுமா? மாஃபியா கிங்ஸ்லே வைல்டு ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டு இவருக்கு தான் நேமு. எல்லாரும் இவரை பார்த்தா அப்படியே அந்த நேமு கேட்டாப்புலேயே பேசுவாங்க. பேசுறது சொல்ல ரொம்ப க்யூட்டாக தான் இருக்காங்க அவ்வளோ பேரும். ஆனால் வேலைன்னு வர சொல்ல எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஆரமுக்கு ஆப்போசிட் தான் ஜின்னு. ஆரம் பார்க்க சொல்ல ரூடாக தெரிவார், ஜின் பார்க்க சொல்ல க்யூட்டாக இருப்பார். காண்டானார்னு வச்சுக்கோ, அவ்வளவு தான். அவர் ஹவுஸில் அவர் ஒரே ஒரு சன்னு தான். அவர் என்ன தோணுதோ, அவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அப்புறம் க்யூட் ஏஞ்சல் ஒயன் அப்படிங்கிற மாதிரி ஒயனோட பிக்கு கட்டிட்டு நம்ம என்ன நோட் பண்ணால் செமையாக இருக்காங்களே இந்த சிஸ்டர். இந்த லுக்கில் பார்க்க சொல்ல க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி இல்லை? ஆமாண்டா செமையாக இருக்காங்க. பட் இந்த லுக்கில் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாஃபியா லுக்கில் பார்க்க சொல்ல நம்ம ஒயன் வர்ற மாதிரி இருக்காங்க. அந்த பிக்குக்கும் இந்த பிக்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கேடா. ஆனால் 2 பிக்கில் இருக்க பர்சன்ட் ஒருத்தர் தான்டா. அப்படி க்யூட்டாக இருக்க ஏஞ்சல் தான் இப்படி ரெக்கார்டான ஹெல் கேலா மாறிடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினா நம்ம ஒயனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஜங்குக்கோட பிக்கு காட்டுறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கோட பிக்கை பார்க்க சொல்லி நம்ம டேயோட ஃபேஸ் ரொம்ப கோபமாக்குது. ஜங்குக் இந்த மாஃபியா வேர்ல்டோட கிங், எல்லாருக்குமே கிங். அவங்க ஹவுஸில் இருக்க எல்லா பர்சன்ட்டும் ஜங்குக் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. ஹவுஸ் மட்டும் இல்லை, மாஃபியா வேர்ல்டில் இருக்கிற ஹோல் மாஃபியாஸ் கேங்ஸ்டர்ஸும் ஜங்குக் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. ஜங்குக்கை யாராவது எதுக்கணும்னு நினச்சா ஜங்குக் அவங்கள என் பண்ணி விட்டுருவான், இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் பண்ணி விட்டுருவான். அதனாலேயே ஜங்குக் கிட்ட யாருமே ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஜங்குக்கோட கேரக்டரை நான் சொல்லவே வேண்டாம், நீயே பார்த்துருப்ப. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட ப்ராப்ளம் மட்டும் பண்ணாத. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சாஃப்டான ஃபீல் இருந்தால் ஜங்குக்குள்ளே சாஃப்டான ஃபீல், ஒரு சாஃப்டான மூமெண்ட்டை இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஃபேமிலி மெம்பர்ஸே ஏன்டா இந்த மாதிரி ரூடாக நடந்துக்கிறேன்னு கேட்டாலுமே ஹவுஸ்லேயே பேரண்ட்ஸ் பார்க்க மாட்டார், பிரதர்ஸ் பார்க்க மாட்டார், மேடு பாடி கார்டெலாம் கிடையாது. அவருக்கு தோன்றதை மட்டும்தான் செய்வார். அதனால தேவையில்லாமல் ஜங்குக்கிட்ட இனி எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் போகாத. ஏதோ 2 டைம்ஸ் உன்னை ஏதோ சும்மா ஃபர்கிவ் பண்ணி திட்டி வார்ன் பண்ணி விட்டுட்டு போயிருக்காரு. இனி அந்த ஜங்குக்கை பற்றி திங்க் பண்ணவும் செய்யாத. அந்த பிளேஸில் ஜங்குக்கு இருந்தால் நீ அந்த பிளேஸ் பக்கமும் போகக்கூடாது. புரிஞ்சுக்கோட்டே, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இவங்க எல்லாரையும் விட ஜங்குக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட், அதை புரிஞ்சுக்கோ. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பார்த்தியா இத்தனை பர்சன்ஸ் ஒரு ஃபேமிலிக்குள்ளே, அன்றே
இதில் நீயும் ஒரு மெம்பர் தானே அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாரா. அதுக்காக நான் என்ன மாஃபியா ஒர்க்கடா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹே எப்படி இருந்தாலும் சுகாவோட ஒய்ஃபு மாஃபியா ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவுக்கு கிஜிலாலாம் காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டினோம். அப்போ தான் நம்ம ஜிமினாவுக்கு ஞாபகம் வருது சுகா சொன்னது 2 days கழிச்சு ட்ரிப்புக்கு போகணுன்னு இருப்பார்ல, அதை அப்படியே டேட்டை சொல்லவும் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. என்ன போயிட்டு வான்னு அப்படி கலட்டி விட்ற, அது வேலைக்காக்குதுடா. நீயும் என் கூட வர. நான் எதுக்கு உன் ஃபேமிலி கூட வரணும்? அப்போ என்ன எனிமீனுங்கிறியாடா, அதர் பர்சன்ட்டுங்கிறியாடா, தேர்ட் பர்சன்டாடா நான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா காண்டானா. ஏன் ஜிமின், பின்ன என்னடா உன் ஃபேமிலி கூட போயிட்டு வானுங்கிற? நம்ம 2 பேர் தான் இப்போ ஃபேமிலி. நான் சுகா கிட்ட பேசுகிறேன், அவ்வளவுதான். சுகாவை நான் ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்கலையே. அவன் அப்படி இருக்க சொல்ல எப்படி என்னோடய ஃபேமிலியாக மாறுவான்? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன் பக்கத்தில் இருக்க ஒரே ஒரு ஃபேமிலி நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரி கலங்கி விழுது. இந்த மாதிரி விழுந்தா சரி சாரி, ஃபேமிலியை வச்சு பேசியிருக்கக்கூடாது, நீ மச்சாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி நான் இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் ஆகிற வரைக்கும் உன் கூட மட்டும்தான் இருப்பேன், என்னை தனியாலாம் பிரிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினாவை நம்மகிட்டே ஹாக் பண்ணி பயங்கரமாக எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுறாரு. ஏன்னா ஜிமினாவுக்கு பிரதர் சிஸ்டர் மாம் டாடி நம்ம டேக்கு யாருமே கிடையாது இல்லை. ஜிமினாவும் ஜிமினாவோட பேரண்ட்ஸ் தானே சேஃபாக பார்த்துட்ருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஜிமினா பேசுகிறது கேட்டு அவ்வளோ பெரிய ஃபேமிலி கிடச்சுமே எனக்கு நீ தாண்டா ஃபேமிலிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறதில்ல ரொம்ப எமோஷ்னல் ஆகி பயங்கரமாக ஹேக் பண்ணி கதறி அழுவார். க்ரை பண்ணி ட்ராமா பண்ணி வர மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது, என் கூட நீ வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. இங்கே கட் ஆகி அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே காலேஜுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஜங்குக் சைடு தான். ஜங்குக்கு மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே மாஃபியா ஒர்க்கு கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு கம்பெனி ஒர்க்குக்கு வந்துருக்காங்க. கம்பெனியில் இப்போ சிஓ சீட்டில் நம்ம ஜங்குக்கு தான் உட்காந்துருக்காரு. பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கு முன்னாடி ஒவ்வொரு சேரில் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்துட்டு மாஃபியா ஒர்க்கு பட்டுச்சு, கம்பெனி ரொம்ப லோவாக போகுது, டொல்லாக போகுது, இப்போ என்ன பண்ண? ஜங்குக்கு நாங்கள் ஒன்று டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸில் ஒரு மேனேஜர் உனக்கு சூஸ் பண்ணிட்டா என்ன, மேனேஜருக்கான ஒர்க்கு எடுத்தா என்ன, ஏதாவது ஒரு பர்சனல் செக்யூரிட்டி ரெடி பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒன்றுனா சொன்னோம். பாஸ் நான் நல்ல பர்சனல் செக்யூரிட்டி தானே, என்ன மூவ் ஆன் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கு நம்ம ஜங்குக்கிட்ட கேட்கவும் விட்ரா அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இப்போ என்ன ஹயாங் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு பர்சனல் செக்யூரிட்டி வேணுமா? ஆமாண்டா, சிஓக்கு ஒரு பர்சனல் செக்யூரிட்டின்றதால நம்ம 4 மெம்பர்ஸும் இந்த பிளேஸில் இல்லாட்டாலும் அந்த பிளேஸில் உன்னோட பர்சனல் செக்யூரிட்டி எல்லா ஒர்க்கையும் பண்ணுவாங்க. அப்போ நான் ஒர்க்கே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்கவும் நீ மாஃபியா ஒர்க் பண்ணிகிட்ருக்க பர்சனல் செக்யூரிட்டி நான் கம்பெனிக்கு சொல்லிகிட்ருக்கோம், தேவையில்லாமல் அதையும் இதையும் குழப்பாத அப்படிங்கிற மாதிரி மார்க்கை பிடிச்சி திட்டுறாங்க. இந்த மாதிரி திட்டுனா சரி ஒர்க்கு கால் எடுக்கலாம், ஏதாவது மெம்பர்ஸ் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆல்ரெடி அந்த ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஒரு 10 மெம்பர்ஸ் வேறு இந்த ஒர்க்குக்கு பர்சனல் செக்யூரிட்டியாக ஜங்குக்கு ஒர்க்குக்கு வராங்க. ஒவ்வொருத்தரையாக செலெக்ஷன் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாருமே நம்ம ஜங்குக்கு ரிஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தால் லாஸ்ட்டில் ஒரு கேர்ள் தான் வரான். அந்த கேரை பார்க்க சொல்லி நம்ம ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. கோவத்திலே பயங்கரமாக முறைச்சி இவன் ஏன் இந்த பிளேஸ்க்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து எழுந்துக்கிட்டா. பாய்ஸஸ்க்குமே ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த கேர்ள் வேறு யாரும் இல்லை, கிளப்பில் நம்ம ஜங்குக்கு ஒரு கேர்ளோட ஃபீட்டில் ஷூட் பண்ணியிருப்பார்ல அந்த கேர்ள் தான். அந்த கேர்ளோட நேம் தியா தான் இப்போ உள்ளே என்ட்ரு ஆகுறா. இந்த மாதிரி அப்போவே உன்னை கில் பண்ணியிருக்கணும்டி, போனா போட்டு என் ஹயாங் சொன்னாங்க. அப்புறம் அந்த பர்சன் அவன் அங்கேருந்து போன மூமெண்ட், அந்த மூமெண்ட்டுக்கு தான் உன்னை அப்படியே விட்டுட்டு வந்தேன். ஏன் முன்னே வந்து நிற்கிறியா நீ அப்படிங்கிற மீதி செம்ம கடுப்பில் அப்படியே நம்ம ஜங்கு கிளந்துக்கிட்டான். டே ஏண்டா அவன் என்ன பேசுகிறான்ங்கிறத கேளண்டா, அதுக்குள்ளே நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? அந்த மூமெண்ட் அன்னைக்கு பிரேக் ஆயிடுச்சு. அதான் அவள் பென்ட்ரைவ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே உன் ஹேண்ட்ஸில் எடுத்து கொடுத்துட்டாளே, அது அப்போவே பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு நீங்கள் பேசுகிறது எதுவுமே சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் நம்ம ஜங்கு கரெக்டாக ஒரு ரூமுக்கு போனால்